என் தாயி மாறி பிறந்துதான் பிறந்திருக்கா. அக்கா தங்கி 8 பேரு கும்மியும் குழமையுமா இருந்திருக்கா. பாத்தீங்களா, சந்தோஷமா இருந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்க முடியல வெள்ளுப்பாட்டுக்கு முன்னாடி என்ன அழகா நம்ம அம்மாத்தமார் வட்டமா கும்மி அடிச்சாங்க. இதே மாதிரி அன்னைக்கு நம்ம இருக்க முடியும் மாறி அக்கா தங்க காளி முப்படாதோட விளையாண்டுருக்காள். அப்பந்தான் பாருங்க கைலாசத்தை நடக்க பாருங்க. ஐயா விட்டகளை குறைகள் போல படிச்சதுன்னா நாகராஜன் நாகக்கண்ணிக்கு பிள்ளை இல்லாம இருக்கும் போது 8 சக்திகளா பிறந்திருக்கா. சரி, 8 பேரும் பிறந்து அம்மா அப்பாவுக்கு தெரியாம விளையாண்டு கும்மி விளையாட்டு விளையாண்டுருக்கா நாகலோகத்துல. இங்க இப்படி சின்னஞ்சிறு பிள்ளையா மாறி காளி முப்படாதி முத்தாறு விளையாடுதா பாருங்க. சரி, கைலாசம் என்ன நடக்கு, அங்க பார்வதி அம்மாட்ட பகவான் படியிலக்க போறாரு. படிய வாங்கிட்டு அப்பந்தான் பாருங்க பகவான் வராரு பாருங்க. என்ன ஒரு நாள் நல்ல தினம் நீங்க அழகு அழகுன்னு சொல்லுதீங்க. ஒன்ன விட அழகா அங்க ஒருத்தர் கிழக்கமாத்த இருக்கா இருந்துகிட்டு இருக்கா. ஆமா, அவன் யாரு தெரியுமா? யாரோ மாரியம்மாளா, யாரோ காளியம்மாளா, யாரோ முப்பராதியம்மாளா. விசிட்டிங் கார்டு வேணுங்கிறவங்க வாங்கிடலாம். யாரோ காளியம்மாளா ஒன்ன விட அழகா இருக்கா பார்வதி. இந்த பார்வதி அம்மாளுக்கு நம்மளை விட அழகா இருக்கிறதா தோசம் சொன்னது. சரி, இந்த பகவான் நமக்கு தெரியாமலே கங்காதேவிய உச்சி கொட்டைக்குள்ள வச்சிருக்காரு. இவா 8 பேரும் அழகுலாம் வேற சொல்லிட்டு போறாரு. இவா 8 விட நமக்கு 10 பேரு மேல ஆயிரம் நம்ம கைலாசத்துல. அப்பந்தான் பாருங்க இந்த பகவான் மறுபடியும் வழியிறக்க போகக்கூடிய போது என் அம்மை உண்மை ஆதிபராசக்தி பார்வதியால் யார கூப்பிடுதா? ஒரு பெண்ணா பிறந்தவா. சரி, ஒரு ஆபத்துனா கூட பிறந்த அண்ணனைத்தான் கூப்பிடுவா. அண்ணனைத்தானே கூப்பிடுதா. 8 பேர்ல நாகலோகத்துல விளையாண்டுட்டு இருக்கா. சரி, அவ அழகா பிள்ளை பாக்கணும்னு அண்ணன் கூப்பிடுதா பாருங்க. சரி, எப்படி கூப்பிடுதா பாருங்க. அழகர அண்ணன் அண்ணே ராமச்சந்திர பூபதியே கோசலையால் பெற்றெடுத்த கோதண்ட ராமா எங்கள் அண்ணா. ஏமா பார்வதி எதுக்கு இந்த அண்ணனை கூப்பிட்ட? அதாவது அம்மா நீ இந்த அண்ணனை கூப்பிட்ட காரணத்தை சொல்லிடு. அண்ணா உங்க அக்கா இருக்காருல்ல, என் புருஷன் பகவான் பரமசிவனே தெரியுது. அவர் என்ன பண்ணுவாரா, பூலோகத்துக்கு பயிலக்க போறேன்னு என்னை விட 8 பேர் யாரோ அழகா பிறந்திருக்கலாம். சரி, என்கிட்ட
என்கிட்டயே வந்து சொல்லுதா அண்ணா கோபால கண்ணா. அம்மா பார்வதி, அந்த 8 பேர் யாரும் தானே கண்டுபிடிக்கணும். ஆமா, என்ன கோபால கண்ணா, என்ன பார்வதி அம்மா அண்ணனாகப்பட்ட கிருஷ்ணரை சொல்லுதா. சரி, அந்த 8 பேரையும் பார்த்துட்டு வராதண்ணா, இங்க கூட்டிட்டு வா கைலாசத்தோட தூக்கிட்டு வந்து. என் மாய கண்ணன் கோபால கண்ணன் பார்வதி வார்த்தையை கேட்டு எப்படி வர பாருங்க. எப்படி கேட்டு நல்ல வாக கண்ணங்கிற வாகனத்துல வராரு. கைலாசம் தாண்டி நாகலோகத்துல 8 பேர் இப்ப நம்ம ஊர்ல விளையாண்டாங்க பத்தில இருக்கக்கூடிய ஊர்ல. நம்ம அம்மாக்க மாதிரி கும்மி அடிச்சு விளையாண்டாங்கல்ல, அதே மாதிரி 8 பேரும் மாரியும் காலியும் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்பந்தான் நம்ம நாராயண பெருமாள் பார்த்தாரா, ஓஹோ இதுதான் நம்ம தங்கை சொன்ன 8 சின்ன பிள்ளை அழகான பிள்ளைகளா. ஒருத்திய பார்த்தா ஒருத்திய பார்க்காண்டா, காளியம்மால பார்த்தா மாரியம்மால பார்க்க வேண்டாம். அழகு மட்டும் தான் வேற. சரி, காளி கருகருன்னு உட்கார்ந்துருப்பா, மாறி மஞ்சனையால உட்கார்ந்துருக்கா. மாரிய பார்த்தா முத்தார பார்க்க வேண்டாம். அக்கா தங்கை 8 பேரு நாகலோகத்துல கும்மி குலவை பாடி விளையாடக்கூடிய போது என் பெருமாள் நாகதாரி கூட எடுத்துக்கொண்டு அது 8 பிள்ளைகளும் சின்ன அப்படியே கைகோரி வாருதாரு. பார்வதிக்கே கிருஷ்ணர் அண்ணனா, நம்ம மாரிக்கே ஒரு அண்ணன் தானே. அதனால அண்ணனாகப்பட்ட கோபாலக்கண்ணன் சின்ன பிள்ளைகள் அம்மன்மார்களை எடுத்து கையில் எடுக்காரு. அம்மா மாறி மாறி பயந்து பதறிவே இருக்கா. ஏக்கா காளியக்கா கேடி முப்படாது, கேடி கொலச முத்தார் முண்டகினி வாயில மண்ணப்பட வாயில தின்னுட்டு தானே வந்த திறந்தாங்க சொல்ல அப்படி கத்துட்டி கூறு கட்டவள. ஏக்கா காளியக்கா நம்மளை யாரோ தூக்கிட்டு போறதாடி வானத்து வழியா. ஆமாண்டி, இது கருட வாகனமாலாடி இருக்கு. யாரோ தூக்கிட்டு போறாரு பாருங்க. பார்வதிக்கே அண்ணன் இந்த மாரிக்கும் கிருஷ்ணர் அண்ணன் தானே. கண்டிப்பா இவர் 8 சின்னஞ்சிறு பிள்ளைகளையும் கைலாசத்துக்கு போட்டு வராரு பாருங்க. கைலாசத்துல வடக்கு கோட்டை வாசல்ல உட்கார வைக்காரு. ஏன்னா கைலாசம் வந்து சிவன் சக்தி தேவர்கள் இருக்கக்கூடியது இல்ல. உடனே சின்ன பிள்ளை உள்ள கூட்டு போக முடியுமா? அனுமதி கேட்டா உள்ள கூட்டு போக முடியும். இந்த மாயக்கண்ண மாரியையும் காளியையும் வடக்கு வாசல்ல உட்கார வச்சாரு. இந்த இருக்க முடியல கதையேற்ற மக்கள் நல்லா கவனிக்கணும், நல்லா கேட்டுக்கங்க. எந்த அம்மன்மார்னாலும் வடக்கு வாசலா தான் இருப்பா. கண்டிப்பா அவ வடக்கு வாசல்ல முதல் கைலாசத்துல இருந்ததுனாலதான் எல்லா அம்மன்மாருக்கும் பொதுவான பேர் என்னது? வடக்கு வாசலே இருந்ததுனாலே வடக்கு வாசல் என்ற ஒரு வடக்குவா செல்விங்கிற அம்மா தனியம்மா கிடையாது. காளியும் அவாதான், மாரியும் அவாதான், சரி துர்க்கையும் அவாதான், எல்லாமே அவாதானே. கண்டிப்பா ஏன்னா கைலாசத்துல முத வடக்கு கோட்டை வாசல் தான் உட்கார்ந்து இருக்கான். சரி பாத்தீங்களா, தங்கச்சி சொன்ன உடனே அண்ணன் கொண்டு வந்து பிள்ளைல கொண்டு கைலாசத்துல உட்கார வச்சிட்டாரு. அப்பதான் நம்ம பார்வதியம்மா பார்க்காங்க. அண்ணா நீங்க செய்த உதவிக்கு நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. பகவான் பழி வந்துட்டு வருவாரு. சரி இன்னைக்கு 1ல 2 பார்க்கணும் நிச்சயமா. இந்த பகவான் சான்றந்தன பழி வந்து வருவாரு. இவன் வாசல்ல 8 பேர் உட்கார்ந்து இருக்க கைலாச வடக்கு கோட்டை வாசல்ல. சரி இவன் உன் பேர் என்ன? முதல்ல பிறந்திருக்கே உன் பேர் என்ன? என் பேர் காளியம்மா. சரி இவன் 2வது மஞ்சப்பட்டு கட்டிருக்கே, உன் பேர் என்ன? நீ என்ன? என் பேரு மாரியம்மா. இவன் 3வது 3 முகத்தோட பிறக்க போறோம்னு சொல்லி உன் பேர் என்னம்மா? முப்படாதி. என் பேர் தான் முப்படாதி. ஏமா நீங்க 8 பேரும் இன்னைக்கு இப்படி இருந்தீங்கன்னா என் புருஷன் எனக்கு சக்கலத்தையும் உங்களை வாட்சி விட்டுருவாரு, எல்லாத்தையும் கட்டிடுவாரு. இன்னையில இருந்து நீங்க எப்படி இருக்க கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் தெரியுமா? என் மூத்தவரா பிறந்திருக்கே என் காளி, அவருக்கு என்ன அவதாரம் கொடுத்தா பாருங்க. பார்வதி அம்மா வீர பல்லாமரி சண்டையா எங்க காளியம்மா, வீர பல்லாமரி சண்டையா எங்க காளியம்மா, எங்க காளியம்மா, காளியம்மா, காளியம்மா உனக்கு இன்னையில இருந்து வீரப்பல்லும் விரிச்சாட முடியும். காளியம்மா எங்க பார்த்தாலும் வீரப்பல்ல காமிச்சிட்டா இருப்பா. எல்லாத்துக்கும் மூத்தவாள்ல காளியம்மா வந்து நிச்சயமா கோவக்காரி இல்ல காளியம்மா. 2வது பிறந்திருக்கியே என் மாறி, என் முகம் மஞ்சனையா இருக்கம்மா, பொறாமையா இருக்கு. உன் கூந்தலை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. பப்பு வச்சா இருக்கு. என் மாறி கூந்தலை பார்த்து பார்வதி என்ன வரம் கொடுத்தாவாரு? என்ன வரம்? பார்வதி அம்மா அம்மன்மார் தங்கச்சிமார்களை அழக குறைக்கு நினைக்கா. சரி அந்த குறைக்க வேண்டிய அழகுதான் காளிக்கு மாறிக்கு அழக மெருகுட்டுறது. அழகு மெருகுட்டு இந்த மாறி இருக்கார இவளுக்கு என்ன அழக பண்றா பாருங்க. 5 சயாட கொஞ்சி வீர அம்மா மாறி அம்மா, மாறி அம்மா, மாறி அம்மா, மாறி அம்மா, குடல சடையழகி காளி மாறி
சடை முடியா நிலந்து பறக்கப்படுவாய். சரி, அதான் பாருங்க, இன்னைக்கு மாரியம்மாளுக்கு தான் சடமுடி இறங்கும். இந்த மாறி சடமுடியா இருக்கிறான், இதுக்கு பேரு சடமாரி. சடமாரியமாதானே, சந்தன முகத்தலகியா இருப்பான சந்தன மாரியமாதானே, அருமை நிறத்தோட கருமாரியமாதான். உருவமாரியும் வருவாய்யா. சரி, குழந்தையாவும் வருவா, வயதான கிளவியாவும் வருவா. ஆமா, கருமாறி ஒரு மாறி சந்தன மாறி ஆயிரம் கண்காரி இராத்துக்காரி இருக்கங்குடி மாறி. ஆமா, மூணாவது பிறந்திருக்கே முப்படாதி. என்ன உனக்கு உன் அக்கா தங்கச்சிய மாதிரி கிடையாது. சரி, நாளைய ஒரு காலத்துல முப்பரத்தனி கோட்டை போட்டு வாழுவா. 103 சிவலிங்கம் வாங்குவேன். சரி, 103 சிவலிங்கத்தை வாங்கி பூஜை செய்யும் போது 101 லிங்கத்தை மட்டும் திருப்பி கொண்டு வருவேன். சரி, 2 லிங்கத்தை உன் வாயில ஒதுக்கிக்கிடுவேன். அந்த 2 லிங்கமும் உனக்கு என்ன ஆகும் தெரியுமா? நாளை ஒரு காலத்துல முப்படாது. என்ன 3 முகம் கொண்டவராம் அம்மா நம்ம இருக்க முடியல மொத படிக்கும். சரி, திருநெல்வேலி பாளையங்கோட்டை முத்துமாரி வெள்ளிசை அப்படி படிக்கும்போது நமக்கு நல்லா மைக் செட் அமைச்சு தந்து திருநெல்வேலி நம்ம சத்தத்தை நம்ம இருக்க முடியும் பஸ் ஸ்டாண்டு தாண்டி கேட்குங்கய்யா. சரி, திருநெல்வேலி பாளையங்கோட்டை முத்துமாரி வெள்ளிசைக்கு தை அமாவாசை கடைசி வரை விடிய கால நிகழ்ச்சியா கொடுத்திருக்காங்க. ஆமா, இப்ப மாரியம்மா பிறந்து விளையாண்டு இருக்கா. சரி, கொஞ்சம் உட்கார்ந்து கேளுங்கம்மா, அம்மா கதை என்ன தர இருக்கு, உட்கார்ந்து கேளுங்க. நீங்க இருந்தா தான் எங்களுக்கு படிக்க நல்லா இருக்கும். ஆமாம்மா, என் தாய் மாரியம்மாளுக்கு கடமுடி பிறந்திருக்கு. என்ன முப்படாதிக்கு 3 முகம் பிறக்குன்னு கொடுத்தா பாருங்க வரத்த. அக்காவாடி 8 பேரும் பிறந்திருக்காரு. சரி, இந்த காளியம்மா வீரப்பல்ல முளைச்சு உட்கார்ந்து இருக்கா. ஆமா, இந்த சரமுடிய பார்த்து நம்ம பரமசிவன் அழகுன்னு சொல்ல மாட்டாரு. அழகுன்னு சொல்லிட்டாருல்ல, இந்த அழகை நம்ம குறைச்சாச்சு. பகவான் வாராரு. பார்வதி, என்ன யாரு வாசல்ல வரிசையா வீரப்பல்ல காமிச்சிட்டு சரமுடியா உட்கார்ந்து இருக்கா? யாரா இருக்கும்? பகவானே, நீ சொன்னீர்ல 8 பேர் அழகா இருப்பான்ட்டு. அவாதான் இவா. சரி, சரிம்மா, இவ வந்ததுக்கு காரணத்தை கேட்போம். அப்படின்னா மாரிக்கு மூத்தவா தாலி கேட்டாராம். ஆண்டவனே பகவானே பகவானே, அக்கா தங்கை 8 பேர் நாங்க கோரப்பல்லு கோரமுடியோட பிறந்திருக்கோமே. எங்களை ஏன் பகவான் கிடைச்சிரு? அதானே, நாங்க ஏன் பிறந்திருக்கோம்? எதுக்கு பிறந்தோம்? காரணத்தை சொல்லுங்க. சரி, ஆண்டவா, என்ன மாரி காலினி எதுக்கு பிறந்திருக்கா தெரியுமா? எதுக்கு சோழியம் அச்சரிசை வனமதில மச்சரிசி வனமதிலே மகிடா சூரனை கொள்வதற்கு மாகாளியா பிறந்திருக்க. அந்த மகடாசுரனை கொல்லுறதுக்கு அவன் தங்கச்சி மாரியா பிறந்திருக்க. சரி, அக்காதங்கை பிறந்த காரணமே தானே. அதானே, ஆண்டவா பகவானே, ஒரு ஆம்பளை போய் நாங்க 8 பொம்பளை பிள்ளைகளை கொல்ல முடியுமா? எப்படி கொல்ல முடியும்? எதுக்கு அவங்க நாங்க கொல்ல விவரத்தை சொல்லுங்க. சரி, அதாவது காளி மாறி என்ன முன்னதொரு காலத்துல வர முனிவனா பிறந்தான். சரி, அவன் செய்த ஆணவத்தின் தவத்தினுடைய கோலத்தின் வன்மையினால அவருக்கு என்ன சாபம் கொடுக்கப்படும் தெரியுமா? என்ன சாபம்? வரமுனியே, இன்று முதல் உனக்கு எரும மாட்டு தலையா பிறக்க கடவுது. எருமைக்கு இன்னொரு பேரு மகிஷம்னு சொல்லுவாங்க. சரி, உன்னுடைய தலையானது எருமை தலையாக இருப்பதனாலே உனக்கு மகிஷாசூரன் என்று பெயர் கொடுத்தார்களா? கொல்லுவதற்காமா நீ பிறந்திருக்கா? சரி, பகவானே, அவன் எப்பேற்பட்ட மகிஷாசூரன்? அவன் எப்பேற்பட்ட தெரியுமா? கோயிலுக்கு போக மாட்டான்
காளியாக பிறந்திருக்கிறாய். பிறந்தாய். அரக்கனை கொள்வதற்கு நீ அஷ்ட மகா காளியாக பிறந்திருக்காய். ஆமா மாறி அத்தா காளி முன்ன போவா. சரி நீ அவன் கூட போ, பின்னாடி போ. அவனை கொல்லும் போது நீ குறவைய போடணும். அதானே குறவைய போட்டதான் காளி சந்தோஷமா அவனை கொல்லுவா. ஆமா ஆண்டவா நாங்க பொம்பளை பிள்ளைகளும் பச்சை பிள்ளைகளும் கன்னி கல்யா பிள்ளைகளா இருக்கோம். சரி நாங்க போய் அவனை கொல்லணும்னா ஆமா நாங்க வந்து இந்த வரத்தை காணாது காணாது. ஏ மாறி ஏ இராத்த காரி எங்க இருக்க உனக்கு என்னமா வரவேன்னு கேளு, நான் சிவந்தாரேன். ஆமா ஆண்டவா பகவானே பகவானே இருக்கும் குடிமாரிக்கும் பத்திரகாளி அம்மாளுக்கும் அக்கா தங்கை 8 பேருக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? ஆக்க வரோம் அழிக்க வரோம் வரத்தை தாங்க. ஆமா பிள்ளை இல்லாம இருந்தா பிள்ளையாக்கக்கூடிய வரத்தை தாங்க. சரி அழிக்கக்கூடிய வரத்தை தாங்க. வந்துருங்க. துஷ்டங்கள் துன்பங்கள் பண்ற மக்களை கொல்றதுக்கு வரத்தை தாங்க. அது மட்டுமா ஆண்டவா தீராத நோய்களை மாரியம்மாளுக்கு என்ன வரம் காணா தெரியுமா? என்ன வரும்? தீராத நோயை நான் திருநீட்டால தீர்க்கணும். மாறாத நோயும் மாறி பேர சொல்லி மஞ்சளையால தீர்க்கணும். அந்த வரத்தையும் தாங்க எடுத்துக்கோ மாறி. உனக்கு இல்லாத வரமான சிவபெருமான் வரம் கொடுக்க சரி என் மாறி அதோட விட்டு வந்தாரா? ஆண்டவா என் அக்கா காளியம்மா கொஞ்சம் கோபக்காரிதான். சரி படாசுரனை கொள்ள போனா அம்மா காளியம்மா சும்மா போக மாட்டா. சரி எப்படி பாதரியம்மா? அப்படி ஆனப்பட எடுத்தோமானா பறந்து போய் அவனை உச்சித்தலை பிடிச்சு கொள்ளணும். சரி அது மட்டுமா என்ன நான் பெண்ணா பிறந்திருக்க அக்கா தங்கச்சி 8 பேர் அவன் கொல்லணும்னா என் கைக்கு போதாது ஆண்டவா. சரி நான் இருக்க குடி மாறிய அக்கா காதி தங்க முப்படாதி முத்தாருக்கு என்ன வேணும் தெரியுமா? வேணும் அவனை கொல்வதற்கு உங்க கையில இருக்கு பாருங்க சூடாயுதம். ஆமா அதை கொண்டாடும் மாறி சூடாயுதம் எனக்கு உள்ளதுமா. உனக்கு சூடாயுதம் வேணுமா மாறி? கண்டிப்பா எங்க வரைக்கும் பாரு. எங்க சூழலாம் பிறந்த இடம் எங்க மாறி சூடாயத்தடி வேணும். அந்த சோட்டானிக்கிற மண்டபத்துக்கு போ. சரி அங்க பிறகு அதை எடுத்து நீ வச்சுக்க. ஏன் பகவான என்ன அந்த அரசனை கொள்றதுக்கு சூடாயுதம் காணாது காணாது. எனக்கு அவன் ரத்தத்தை கொண்டு வந்து காமிக்கிறதுக்கு கபால கப்பரையும் தாங்க. மாறி நீ ஒவ்வொன்னா கேட்டியம்மா. கேட்டதெல்லாம் சிவனுக்கு தருவம்மா. சரி இருக்கங்குடி மாறி என்ன ஆண்ட மாறி உனக்கு இந்த கப்பரை எங்க பிறக்க தெரியுமா? கப்பரையும் பிறந்த இடம் எங்க மாறி வந்து பிறந்த
ஒரு கையில கும்பம் தலையில கப்பலையும் கையில எடுத்து வாரவாறு மாறி சரி எக்கா காரியக்கா சொல்லு தங்கச்சி மாப்பை கொண்டுட்டு வந்து இப்பவே கொண்டு வந்துருவான் கூறுகிட்டவர அவரு சொல்லுதாரு போரியடி வேகமா கிளம்பிக்கிட்டு நீ அவனை கொண்டுட்டு வந்தா உனி எவண்டி தாலி கட்டுவான் நம்ம 8 பேரும் கன்னி பெண்ணா இருக்கோம் சரி ஒரு ஆம்பளைய போய் மகடாசுரனை கொண்டு யாரு தாலி கட்டுவா அதானே நம்ம கொலகாரி பட்டம் காட்டி வாங்குவோம் என் மாரியம்மா என் காளியம்மா வாங்கி நம்ம பகவான்கிட்ட போய் வரத்த கேட்போம் ஆண்டவா நாங்க சொன்ன மாதிரி மகடாசுரனை கொண்டுட்டு வரோம் ஆண்டவா ஆமா மகடாசுரனை கொண்டு வந்தால் எங்களுக்கு என்ன வரம் கொடுக்க வேண்டும் தெரியுமா மகடனையும் கொண்டு வந்தார் மகடனையும் கொண்டு வந்தார் மாலை மனம் வைப்பேன் அரக்கனையும் கொண்டு வந்தார் அரக்கனையும் கொண்டு வந்தார் கல்யாணம் பண்ணுவேன் நம்ம அத்தான் நம்ம கொல்லதுக்கு மாட்டாருடி அவனி கல்யாணம் பண்ணுவாராம் ஒருத்தி இல்ல ஆமா நம்ம 8 பேரும் சேர்த்து கல்யாணம் பண்ணுவாராம் அதானே நான் காலமா வீட்டுக்காரவே சொல்லுவேன் ஐயோ ஊருக்காரங்க கழிப்பாங்களே ஏமா நம்ம கல்யாணம்னா எந்த பெண்ணுக்கு தான் ஆசை இருக்காது பகவானே கண்டிப்பா தாலி கட்டுவீரா நிச்சயமா கட்டுறேன் ஏமா மாரியம்மா நீ கொண்டுட்டு வா நான் மானமனம் முடிக்கிறேன் சரி பகவானே பகவானே கெடி கெடி போகுமா வாங்கடி போவோம் 8 பேரும் கெடி எங்க போற முட்டை கண்ணி அவன் பல்ல பல்லா காமிச்சா கொஞ்சம் போது சேர்ந்து போவோம் 8 பேரும் வாரா பாருங்க ஆம்பளை பேர் கொல்ல முடியாது சரி அதுதான் மகுடாசுரன் கோட்டை அந்த கோட்டைக்கு இருக்காத மாரியம்மன் காலி கோட்டை போடுதா இருக்கா புரட்டாசி மாசம் 10 நாள் தவம் இருக்கா சரி எப்படி கோட்டை போடுதா பாரு ஓலையால குடிச கோட்டை போடுதா பாருங்க அவன் என்ன எப்படி கோட்டை போடுறா பாத்தீங்களா மண்ணாலே கோட்டை போட்டால் மழையும் பெய்தால் கரையும் என்று மரத்தாலே கோட்டை போட்டால் வந்து தும்பி அடிக்கும் என்று கோட்டைக்கு ஏத்தாரா அக்னியால கோட்டை போட்டு உட்கார்ந்து இருக்கா சரி இந்த கோட்டைக்கெல்லாம் ஆண்கள் யாரும் வரக்கூடாது மகுடாசுரம் எப்ப வெளியே வருவான் ஆமா அப்ப நம்ம உயிரை கொல்லணும் மகுடாசுரம் படைத்தளபதியா இருந்துட்டாங்க மந்திரி அனுப்புறான் சரி ஏடா மந்திரிங்க வா என்ன நம்ம கோட்டைக்கு ஏத்தாரா யாரோ சின்ன பிள்ளை வரிசையா உட்கார்ந்துருக்கா கோட்டை போட்டு இங்க பாருங்க எத்தனை பாருங்க அவ யாருன்னு பாத்துட்டு வா சரி அதாவது மந்திரி என்ன அவ எதுக்கு வந்திருக்கா ஆமா ஏதோ பொம்பளை பிள்ளை நம்ம கோட்டைக்கு ஏத்தாரா மகுடம் கோட்டைக்கு ஏத்தாரா வராது இன்னைக்கு வர்றதுக்கு காரணம் என்ன எம்மா நீங்க யாருமா நீங்க யாருன்னு தான் மந்திரி கேட்டுக்காம பாருங்க சரி என் தாய் பத்திராளி அம்மாளுக்கு மாரியம்மாளுக்கு கோவம் வந்துச்சு பாருங்க ஏழான்னு தான் கூப்பிடுதா அங்கதான் மகடாசுரம் மந்திரியை பயந்து அடிச்சு ஓடுதாங்க ஆமா அப்பதான் பாருங்க என்ன மந்திரி மகடாசுரன் போய் மன்னா மகடாசூரா உங்களை கொல்வதற்கு கொலகாரி காளியும் மாறி வந்து கோட்டை போட்டு உட்கார்ந்து இருக்கா ஆமா அவரை கொல்வதற்கு நீங்க படையோட எடுத்து வாங்க சரி மகடாசுரம் படை கிளம்பி வருது அக்கா தங்க 8 பேரும் படை எடுத்து வரும்போதுதான் மகடாசுரம் படையில ஒருத்தன் கேட்கான் எப்படி ஏமா மாரியம்மா என்ன ஏட்டாளி நீ சின்ன பிள்ளையா இருக்க ஆமா உனக்கு உயிர் வேணா பிழைச்சு ஓடி போயிரு இல்லன்னா இன்னும் போர்க்கலாம் முடியும் ஆமா இருக்க முடியும் மாறி சும்மா விடுவாரா இருப்பாரா ஏதா சண்டார மகடாசுரா மாறா நீயா நாங்களான்னு பாப்போம் ஏமா என்ன நீங்க சின்ன பேருமா சொன்னா கேளுங்க விளையாடாதீங்க ஆமா போட்ட இடத்த காலி பண்ணிட்டு சொன்னா கேட்டாலா காலியம்மாலும் மாரியம்மாலும் கேட்க மாட்டாளா ஒரு வழி பார்த்தோம் தான் பார்த்தோம் சரி இவன் அக்கா தங்க 8 பேர் என்ன பண்ணா பாருங்க என்ன பண்ணுதா 9 நாட்கள் நோன்பு இருந்து சரி 10வது நாள் அன்னைக்கு தசரா அன்னைக்கு ராத்திரி மாரிகாலி முத்தார் முப்பரார் எட்டகாலி 8 பேரும் தாண்டவம் புரிந்து வார் தாண்டவம்
தலை இருக்க முடியுமாறி மகடாசூரா அவ உச்சி நல்ல தலைக்கு மகடாசுரன் தலை எரும மாட்டு தலை தானே. சரி, மாட்டுத்தலை அறுக்கும் போது ஆட்டுத்தலை முளைக்குது. ஆமா, ஆட்டுத்தலை அறுக்கும் போது சேவல் தலை முளைக்குதான் முளைக்குது. பாவி என்ன வரத்தை வாங்கியிருக்கான். ஆனாலையும் அழியக்கூடாது, நான் ஒரு ஆயுதத்தாலையும் அழியக்கூடாது. அப்படியே இனி கொல்ல யாரு வந்தாலும் என் உடம்புல இருந்து ஒரு துளி ரத்தம் சிந்துனா சரி நான் 1000 மகனா பிறந்து நிக்கணும் கேட்டிருக்காங்க. அந்த வரத்தெல்லாம் கேட்டிருக்கான். மாரியம்மா பார்த்தா தலைய அறுக்கா காலிகளை சேர்ந்துகிட்டு அறுக்க அறுக்க தலை முளைச்சுக்கிட்டு கேட்டான். சரி, அதுல ஒரு துளி ரத்தம் தெரியாம கீழே வந்துருச்சு. அந்த ஒரு துளி ரத்தம் கீழே விழுந்துச்சு பாரு. சரி, பாவி வாங்கின வரத்தினால ஒரு மகடாசுரனா இருந்தா 1000 மகடாசுரனா இருக்கு. மாரியும் காரியும் பார்த்தா சரி தங்கச்சி நம்ம 8 பேருக்குமே இருக்க வேண்டாண்டி. அவன் 1000 மகடாசுரனா நிக்கான். நம்ம 1008 காலியா மாறுவான். எப்படி வர பாருங்க. எப்படி அவன் பச்சை காளி பவன காளி ஒரு காளியை மட்டும் பாருங்க, தலை மண்டை ஓட்டெல்லாம் மாலையா போட்டிருப்பா. 1000 மகடந்தலையும் அறுத்தல காளியை மண்டைய மட்டும் மாலையா போட்டிருக்கா. அதோட இருந்தாரா அப்பதான் அந்த மகடாசுரன் பாவி அப்ப வாயை திறந்து கேட்கான். ஏம்மா மாரியம்மா, நான் தெரியாம உன்னைய கஷ்டப்பட்டுட்டம்மா. ஆமாம்மா, நீ மாறின்னு தெரிஞ்சா உன்னைய மாலை போட்டுலாம் கும்பிட்டுருப்பேன். அம்மா தூத்துக்குடி வந்திருக்காங்க பாருங்க. தூத்துக்குடியா கேவிகே நகர் குறிஞ்சி நகர்ல படிச்சோம்ல.
நீ மாலையும் தெரிஞ்சவங்க நான் மாலை போட்டு கும்பிட்டுருப்பேன்மா. சரி, காலையும் தெரிஞ்சவங்க கையெழுத்தெல்லாம் கும்பிட்டு இருப்பேன். தாயே மாரியம்மா, ஆமா, எனக்கு ஒரு உயிர் பிச்சை கொடுத்தா நான் தெரிஞ்சு தெரியாம பண்ணிட்டேன். சரி, இனிமே நான் பண்ண மாட்டேம்மா. அப்பதான் நம்ம மூத்தவா காளியம்மா இருக்கபடி மாறிக்கிட்ட சொல்லுதா, ஏடி தங்கச்சி மாறி, இவன் என்னதான் ஆணவமா இருந்தாலும் ஆணா பிறந்தா நம்ம பெண்ணு காலத்துல வந்து கும்பிடுறாண்டி, அவன் நம்ம இன்னைக்கு உயிர் பிச்சை கொடுத்துடணும். சரி, என் மாறி எப்படி உயிர் பிச்சை கொடுத்தா பாருங்க. மகடாசூரா, நீ நம்ம இன்னிலிருந்து இந்த புத்தியில இருக்கக்கூடாது. எங்க அக்கால சொன்ன கடைக்கு நீ வாகனமா இருக்கணும். சரி, எங்க அக்கா தாலிக்கு மட்டும் தான் வாகனமா இருக்கணும். ஆமா, நம்ம இருக்கபடி மாறி பாருங்க, சிங்க வாகனம் அம்மாவுக்கு கிடையாது. தரிசனம் பண்ண போனீங்கன்னா அம்மா வந்து செல்லமா அழகா சிம்மாசனத்துல தான் உட்கார்ந்துருப்பா. சிங்கத்து மேல உட்கார்ந்துருக்க வேண்டாம். சரி, என் மகடாசூரா, நீ இந்த அரக்கனா இன்னையில இருந்திருக்க வேண்டாம். எங்க அம்மா காளியம்மாளுக்கு நீ சிம்மாசனமா இருக்கணும், உட்காருக்கணும். சிங்க முக வாகனமாக்கி சிவபாக்கிய காளியம்மா ஏறி வர பாருங்க. நம்ம அத்தை தாலி கிட்டுன்னு சொன்னாருல, விடிஞ்சு வேற போச்சு. பாங்கடி போகும் தாலி கிட்டு வர பிரம்ம முகூர்த்தத்துக்கு காலையிலேயே எடி போமா 8 பேரும், எடி பாங்கடி போகும் 8 பேரும். தாலி கட்டா பறக்கத்தான் செய்யறா எல்லாரும். உட்காரடி, வேகமா போவோம். எக்கா காளி அக்கா, வேகமா போய் தாலி கட்ட போறோம் நம்ம வந்து. சரி, எங்க போய் தாலி கட்டணும்? எங்க? பகவான்கிட்ட போய் தாலி கட்டணும். கட்டணும்ல, ஆண்டவன் என்ன சொல்லி அனுப்பினாரு? மகடாசுரனை கொண்டுட்டு வந்தா தாலி கட்டுதாரு. இவன் எங்க மகடாசுரனை கொண்டிருக்கா, அவன் மாலையா போட்டுட்டு அவனுக்கு வரத்தை கொடுத்து சிங்கமால மாத்திருக்கான். சரி, வார வழியில என்ன 1000 கண்ணுல மாறி வார வழியில ஆண்டவன் தகவல் என்ன செஞ்சாரு பாருங்க. என்ன செஞ்சாரு? மனையில போய் ஒரு பொன்மண்டை பிடித்து வாழனாக உருவெடுத்துக் கொண்டு வார வழியில பொத்து போட்டா. அழுதுட்டே கிடக்கு. ஆமா, ஏ இருக்கக்கூடிய மாறி எடி பத்திரகாரி பாட்டி, அந்த ஒரு குழந்தை நிக்கு பாருடி. ஆமாண்டி, எடி இந்த ஒரு குழந்தை இருக்கு பாருடி. இந்த ஒண்ணு கிடக்கு பாருடி. இந்த வயசான குழந்தை ஒண்ணு இருக்கு பாருடி. என் மாரியம்மாள் குழந்தைய பார்த்து தாண்டி போனாரா? எந்த ஒரு பெண்ணுக்காவது பிள்ளைய போட்டு தாண்டி போக மனசு வருமா? மனசு வருமா? நெக்கா நடு காட்டுக்குள்ள பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு. என் மாரிகாலி என்ன பண்ணா பாருங்க. என்ன பண்ணா? அவவாரி நல்ல கையில பிள்ளை அழகா செய்து பெண்ணா பிறந்த மாறிங்காலி பாலமிரதம் கொடுத்துட்டா. சரி, நம்ம தாய்மார் தானே, பச்சை பிள்ளை பசியால அழுது பாலமிரதம் கொடுத்தா பாருங்க. சரி, இந்த பிள்ளைக்குள்ள பாலப்புள்ள குடிச்சுக்கிட்டு இறங்க மாட்டேது. தங்கச்சி மாறி அக்கா தாயக்கா பால் கொடுத்து இந்த பிள்ளை இன்னும் அழுகு நிப்பாட்டடி, முன்னாடி நீ கொஞ்சம் பால கொடு. சரி, ஆளா இருக்கா நீ பால் விட்டது காணலன்னு மட்டும் இல்லக்கா, நான் மாறி கொடுத்தும் காணல. அக்கா தங்கச்சி 8 பேர் மாத்தி மாத்தி பாலமிரதம் கொடுத்தா. எல்லாம் அவையா செஞ்சிச்சு. ஆண்டவன் போட்ட சித்து விளையாட்டு இல்ல, பண்டு உருவத்திலே பிறந்த பிள்ளையை கொண்டு அம்மா மாரியம்மாள் இடுப்புல கொண்டுட்டு வந்தா. சரி, இன்னைக்கு பாருங்க, எந்த அம்மன் கோயிலா இருந்தாலும் அம்மன் பீடத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு பீடம் இருக்கும். அது யார் தெரியுமா? எம்மா, இந்த பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும்ல. இவன் வந்ததில பிறந்தே
அப்பதான் மாரியம்மா அந்த பிள்ளைக்கு பேர் கொடுத்தா. சரி, ஏ வைரவா, ஏன் இந்த பிள்ளை எங்க போட்டு போவே? ஆமா, இந்த பிள்ளை நாம எங்க கொண்டு போலாம் சொல்லிட்டு இருக்கேன். எங்கெல்லாம் போறோமோ கூடயே அந்த பிள்ளையை கொண்டு போயிருவோம். சரி, நமக்கு இருந்தாலும் நம்ம அம்மா முகத்தை மட்டும்தான் அந்த பிள்ளையை பார்க்கணும். ஆமா, வைரவ சாமி பாருங்க. சரி, அம்மா முகத்தை பார்த்தபடியே தெக்கமாக தான் இருப்பாரு. ஆமா, அம்மா வழக்கமாக இருந்தா அவர் தெக்கமாக தான் இருப்பாரு. சரி, அம்மா தானே எடுத்து கொண்டு வந்தவா. ஆமா, அவரை மட்டும் தான் பாக்கணும்னு வரத்தை கொடுத்திருக்காரு பாருங்க. சரி, அப்பந்தான் அக்கா தங்கச்சி 8 பேர்ல 2வது பிறந்தா இருக்க முடியுமா கேட்ட பாருங்க. என்ன, என் மூத்த விலைய காளியக்கா, எட்டு இளைய விலைய முப்படாவி, என்ன இருக்க முடியுமா பிறந்தது உண்மையானால் கால நீட்டி உட்கார்ந்து இருக்க மக்கள் தயவு செய்து காலம் அடக்கி உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா இருக்க முடியா பிறந்தது உண்மையானால், 1000 கண்ணுலையா இருந்தது உண்மையானால், நீங்க 7 பேரும் வடக்குவா சிப்பியா உட்காருங்க. சரி, நான் போய் இந்த பகவான பாத்துட்டு வரேன். பகவானே